இது ஸ்பீக் இன் இங்கிலீஷ் தமிழ் மொழி விரிவுரை பாடம் 14 subject plus modal verb plus noun plus adjective. இதனை உங்களுக்காக தொகுத்தவர் திரு ஜனக கமல்கொட அவர்கள். இதனை உங்களுக்காக வழங்கும் நான் பொன்னையா சுகந்தி. நாங்க முதல் பார்த்தது இதற்கு முதல் பாடம் modal verbs ஓட subject plus verb. இப்போ இந்த பாடத்துல என்ன செய்ய போறோம்னு சொன்னா subject plus noun plus adjective ஓட கனெக்ட் பண்ணி modal verbs பார்க்க போறோம். இப்போ இதெல்லாம் உங்களுக்கு எப்பவுமே நாங்க ஞாபகப்படுத்துற தன்மை முன்னிலை படர்க்கை. ஸோ தன்மைக்கு INV, முன்னிலைக்கு U, படர்கை he, she, it, they. இப்ப நவுன் என்றால் என்ன? ஒரு நபர், விலங்கு, தாவரம், இடங்கள், பொருட்களின் பெயர்களை குறிக்கும். இந்த நவுனை கொண்டு நாங்க modal verbs நான் முதல் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி can, could, may, might, should, must, will, would. அதாவது can முடியும் என்றத, முடியும் தான் ரெண்டுமே, கேன்னும் could ரெண்டுமே முடியும் என்ற வார்த்தைக்கு ஒரு முடியும் என்ற வார்த்தைக்கான ஆங்கில மொழி தான். பட் இருந்தாலும் could கொஞ்சம் ப்ளீசிங் லாங்குவேஜா இருக்கும். ப்ளீஸ் ஒரு மரியாதைக்குரிய வார்த்தையாக இருக்கும். மற்றது மே அண்ட் மைட் ஒரு சந்தேகத்துக்குரிய ஒரு விடயமாக, ஒரு ஷுவர் இல்லாத ஒரு விஷயத்தை பத்தி நம்ம பேசும்போது மே மைட். ஷுட் அண்ட் மஸ்ட் நான் சொன்ன மாதிரி ஷுட்டும் கட்டாயம், மஸ்டும் கட்டாயம். ஆனா ஷுட் கட்டாயமா இருந்ததுக்கு ஒரு நல்ல பழக்க வழக்கங்களையோ ஒரு சரியான முறைகளையோ குறிப்பிடுவது. அது எந்த விதத்திலையும் ஒரு கட்டளை இல்லை. ஆனா மஸ்ட்னு சொன்னா அது ஒரு கட்டளை, அதை கட்டாயம் நாங்க செயல்படுத்த வேண்டும். வில் என்பது என்னால முடியும் அப்படின்ற மாதிரி. would அதுக்கு ஒரு மரியாதையான வார்த்தை அப்படின்ற மாதிரி வரும். ரைட்? அப்ப நாங்க modal verbsனா என்ன? ஏதாவது ஒரு விடயத்தை அது என்ன விதமானது? ஒரு என்னால முடியும்னு சொல்றதா, இல்லாட்டி எனக்கு விருப்பம்னு சொல்றதா, இது என்ற கட்டளைன்னு சொல்றதா, இல்ல இது என்ற ஒரு ரிக்வெஸ்ட்னு சொல்றதா, இல்லாட்டி இது ஒரு பெர்மிஷனான கொடுக்கிறதா அப்படின்றது குறிக்கிற வார்த்தை. அதுதான் modal verbs. சரியா? அப்படின்னா expresses necessity or possibility அப்படின்றது தான் modal verbs. அடுத்த ஸ்லைடுக்கு போனோம்னு சொன்னா இதுல மீனிங்ஸ் உங்களுக்கு முதல் சொன்னது மாதிரியே கேன் அபிலிட்டி, மே பெர்மிஷன், உங்களுக்கு பெர்மிஷன் தருது, மஸ்ட் ஆப்ளிகேஷன் கட்டாயம், ஷல் இன்டென்ஷன் விருப்பத்தை தெரிவிக்கிற மாதிரி, வில் ஒரு விஷ், உங்களோட விருப்பத்தை டிசையர் விருப்பத்தை காட்டி கொடுக்கிற வார்த்தை, ஷுட் அப்படின்னா கட்டாயம், அட்வைஸ், பிளேம், ரெக்கமெண்டேஷன், வுட் விஷ், அதோட பொலைட் ரிக்வெஸ்ட், ரொம்ப ரொம்ப ஒரு மரியாதையான ஒரு விதத்துல சொல்றேன் நான். மைட்டும் ஒரு பொலைட் ரிக்வெஸ்ட் தான். குட்டும் ஒரு பொலைட் ரிக்வெஸ்ட் நான் சொன்ன மாதிரியே. இதை நாங்க எப்பவும் மாதிரியே பாசிட்டிவ் சென்டென்ஸ், பாசிட்டிவ் கொஸ்டின்ஸ், நெகட்டிவ் சென்டென்ஸ், நெகட்டிவ் கொஸ்டின்ஸோட பார்க்க போறோம். முதலாவது பார்க்க போறது பாசிட்டிவ் சென்டென்ஸ். இப்போ இதுல பாத்தீங்கன்னு சொன்னா பாசிட்டிவ் சென்டென்ஸ்ல எப்படி நம்ம இந்த சென்டென்ஸ்ல இதை உருவாக்குறோம்? சப்ஜெக்ட் பிளஸ் modal verb, be and noun. இதுதான் உங்களோட ஃபார்மேஷன். ரைட்? அப்ப அதுல he may be a teacher. He may be a teacher. He can be a good teacher. அப்ப இதுல he may be a teacher. அவர் ஒரு டீச்சரா இருக்கலாம், அவர் ஒரு நல்ல ஆசிரியராகவும் இருக்கலாம். சரியா? she might be a teacher. அவள் ஒரு ஆசிரியராக இருக்கலாம். she may be a good teacher. அப்ப adjective பாவிக்கும் போது நாங்க எப்படி பாவிக்கிறோம்ன்றது தான் இதுல. குட்ங்கிறது தான் இங்க adjective. They should be cricketers. They will be best cricketers. அதாவது அவர்கள்
விளையாட்டு வீரர்கள் ஆவார்கள் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்றோம். ஃபியூச்சர்ல அவங்க ஒரு நல்ல கிரிக்கெட்டர்ஸா இருப்பாங்க. Will Nimal would be a student. Nimal must be a clever student. Right? இதுதான் first formation. அடுத்தது full form. எப்பவுமே full formக்கு வர்றது I, we, you, they, he, she, itோட ஒரு modal verb be வருது இங்க. be ஓட noun, adjective, place, time. ஓகே, அப்ப இதுல நீங்க பார்க்க போறது he may be, may not. Right, full formation பார்ப்போம். ஸ்லைட் ஃபாஸ்டா போயிட்டு right, positive sentence, the full form. I will be your class teacher next year. We may be students in next English class. You might be the leader in our group. They should be cricketers in our national team. He must be a doctor. She should be my class teacher in my primary classes. It must be a 5-star hotel. Right? இதுதான் உங்களோட பாசிட்டிவ் ஃபுல் சென்டென்ஸ். அடுத்து வருவது நெகட்டிவ். எப்பவும் போலவே நெகட்டிவ் வந்து not subject plus modal verb plus not plus be plus noun or adjective. He may not be a teacher. He cannot be a good teacher. She might not be a teacher. She might not be a good teacher. They should be cricketers. They will not be best cricketers. Nimal would be a student. Nimal could be a clever student. Cannot be a clever student. அப்ப notங்கிற வார்த்தை என்ன ஆட் பண்றோம். இதுல full form பார்த்தோம்னு சொன்னா I shall not be a class teacher next year. அதாவது நெக்ஸ்ட் இயர்ங்கிறது காலத்தை குறிக்கிறது. பிளேஸ்ன்னு உங்களுக்கு இங்கே ஒன்றும் குறிப்பிட்டு இல்லை. பட் ஸ்டில் நவுன் டீச்சர். இது அட்ஜெக்டிவ் வந்து கிளாஸ். ஐ ஷால் நாட் பி அ கிளாஸ் டீச்சர். ஐ ஷால் நாட் பி அ கிளாஸ் டீச்சர் நெக்ஸ்ட் இயர். We may not be students in your next English class. You might not be the leader in our group. They should not be cricketers in our national team. He must not be a doctor. She could not be my class teacher in my primary classes. It must not be a 5-star hotel. அடுத்து வருவது பாசிட்டிவ் கொஸ்டின்ஸ். இப்போ இந்த பாசிட்டிவ் கொஸ்டின்ஸுக்கு நாங்கள் சென்டென்ஸோட முன்னுக்கு modal verbs போட போறோம். அதாவது could he be a teacher? Could he be a good teacher? Might she be an athlete? Might she be a good athlete? Should they be cricketers? Should they be talented cricketers? Would Nimal be a student? Would Nimal be a clever student? இது வந்து positive questions. அடுத்தது full form. Shall I be your class teacher next year? காலத்தை உட்புகுத்தி இருக்கிறது. May we be students in your next English class? May we be students in your next English class? Could you be the leader of our group? Should they be cricketers in our national team? Might he be a doctor? Could it be a 5-star hotel? அப்ப இதுல வந்து கட்டாயத்துக்குரிய சொற்களுக்கு ஒரு டவுட்டா கேட்கறது, அப்புறம் விருப்பத்துக்குரிய வாக்கியம், இந்த வகையில அதுகளோட
இந்த வகையில சென்டென்சஸ் நாங்க பாசிட்டிவ் கொஸ்டின்ஸ் ஆக்குறோம். இப்போ இதுல உங்களுக்கு கொடுத்துருக்கிற சொற்கள் வந்து வாட், வேர், ஹவு, வை, வென் இதை கொண்டு கூட நீங்க இந்த வகையான வாக்கியங்களை அமைக்கலாம். டைப் ஆஃப் த சென்டென்ஸ். நெகட்டிவ் கொஸ்டின்ஸ் பார்த்தோம்னு சொன்னா shan't I be a doctor, அதாவது notன்றத question ஃபார்முக்கு ஆட் பண்ணியிருக்கிறோம். won't they be cricketers, won't Nimal be a student, shan't I be a good teacher, won't they be talented cricketers, won't Nimal be a clever student. உங்களுக்கு இங்க என்ன இருக்குது? ஒரு adjectiveம் ஒரு நவுனும் மட்டும். அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. அப்ப இதுல வந்து shan't I be your class teacher next year? May not we be students in your next English class? Could not couldn't you be the leader of our group? Should not they be cricketers in our national team? Might not he be a doctor? Could not it be a 5-star hotel? இது எல்லாமே வந்து நெகட்டிவ் ஃபார்ம்ல கொஸ்டின்ஸ், ரைட்? அடுத்தது இப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு எல்லாமே பாசிட்டிவ் சென்டென்ஸ், நெகட்டிவ் சென்டென்ஸ், பாசிட்டிவ் கொஸ்டின்ஸ், நெகட்டிவ் கொஸ்டின்ஸ். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் விளக்கமா தெரியும். he may be a teacher, he cannot be a good teacher. shall I be your class teacher next year? shan't I be a doctor? She might be a teacher, she may not be a good teacher. They should be cricketers, they will not be best cricketers. Nimal would be a student, Nimal cannot be a clever student. இப்போ இந்த மாதிரியா நீங்க இந்த sentences உருவாக்கலாம். Positive question, shall I be your class teacher next year? May we be students in your next English class? Could you be the leader of our group? Shouldn't they be cricketers in our national team? Might he be a doctor? Could it be a 5-star hotel? Shan't I be a doctor? Won't they be cricketers? Won't Nimal be a student? இப்போ இந்த சம்மரியை பார்த்தோம். இப்போ இந்த சம்மரியை பார்த்துட்டு உங்களோட செல்ஃப் அசஸ்மெண்ட் இதை கட்டாயம் இந்த லிங்க்குக்கு போய் இந்த செல்ஃப் அசஸ்மெண்ட்டை செய்து சப்மிட் பண்ணுங்க. நான் உங்களை இன்னொரு லெசன்ல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.